செவ்வாய் ஹோரை, நம்ம முருகரோட ஹோரை, முருகர் ஆதிக்கம் கொண்ட ஹோரை. இப்ப சூரியன் சந்திரன் எல்லா ஹோரையும் முக்கியம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ இப்ப வாழும் தெய்வம், நடமாடும் தெய்வம், ஓகேங்களா? நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். புரியுதா? அது அந்த காலம், தெய்வம் இன்றே கொள்ளும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நடமாடும் வாழும் தெய்வம் யாருன்னா நிச்சயமா நம்ம முருகர் பெருமான் தான் இல்லைங்களா? அவரோட ஹோரைங்க, அவர் ஆதிக்கம் கொண்ட ஹோரை. அப்ப நார்மலா நீங்க ஒரு முருகஸ்தலத்துக்கு வழிபாடுறதுக்கு போகும்போது இந்த செவ்வாய் ஹோரையில போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, பன்மடங்கு பெருகும். ஓகேங்களா? அப்ப அந்த செவ்வாய் ஹோரையோட ஆதிக்கமும் அதுல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப எனக்கு பயங்கர கடன் இருக்கு மேம், என்ன பண்ணாலும் சரி வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, இந்த மாதிரிலாம் கட்டுறேன், நான் கட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதுல இருந்து ஒரு எண்டே தெரிய மாட்டேங்குது, கடன் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா ஒரு 101 ரூபாவோ அல்லது 11 ரூபாவோ ரெண்டுல வர மாதிரி, ஓகேங்களா? 101 ரூபாவோ இல்ல 11 ரூபாவோ ரெட்டைப்படை மாதிரி, ஓகேங்களா? இந்த செவ்வாய் ஹோரையில ஒண்ணு இல்ல, என்னால 11 ரூபாய் எப்படி மேடம், நான் ஒரு 10 லட்சம் தரணும், 5 லட்சம் தரணும், நான் 11 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஓகே, கொடுக்க முடியாது. ஒரு சிவப்பு கலர் துணியில பாத்தீங்கன்னா இந்த 11 ரூபாய முடிச்சு போட்டு இவர்களோட பேரு, எந்த கடன்காரன் கொடுக்கணுமோ அந்த பேரை எழுதிடுங்க, அந்த துணியில எடுத்து பீரோல வச்சிடுங்க. இல்லையா உங்களால ஒரு 101 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னா, இல்ல 11 ரூபாய் எதுவும் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி, அதுவும் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை ரொம்ப பவரு. அப்படி இல்லைன்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எந்த நாள் வேணா. செவ்வாய் ஹோரை வருது பாத்தீங்களா, இன்னைக்கு நீங்க கொடுக்கலாம். அது செவ்வாய் ஹோரையில நீங்க கொடுக்கும் போது பயங்கர மாற்றம் தெரியுங்க. கடகடன்னு அந்த முடிஞ்சிடும், அழிஞ்சிடும், அது அந்த கடனே இருக்காது உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அதுல டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இப்ப கூட நான் கால் பண்ணா சொல்லிடுவாங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோரையை பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையை ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடன் அடையறதுக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? உங்களோட சிப்ளிங்ஸ் ஒரு காலேஜ்ல சேர்க்கிறீங்க, ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, அல்லது படிப்பு சம்பந்தமா ஏதாவது பண்றீங்க, உங்க தம்பியோ தங்கைக்கோ உதவுறதுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு ஒரு சுபிட்ச நிலையை தரும், அதாவது வளர்ச்சியை தரும். ஏன் மேடம் தங்க தம்பிக்கெல்லாம் உதவுறதுக்கு எதுக்கு ஹோரை அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு புரியுதுங்களா? சுபிக்ஷத்தை தரும். ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சு அந்த 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கூட எடுத்து வைக்க முடியாம இருக்கிறதுக்கும், ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சு ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த சுபிட்சத்தை தரக்கூடியது இந்த செவ்வாய் ஹோரை. மங்களகாரகன் முருகர் தான் பாத்தீங்கன்னா, நான் எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ண வேணாம், இதோட காட் பாத்தீங்கன்னா முருகர். அப்ப அதோட வேல்யூ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே ரூல் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். ஒரு உயிரின் ஆரம்பம் மேஷ ராசி தான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 0 டிகிரி டு 30 டிகிரி, 0 to 30 ஒரு உலகம் தோன்றுனதுக்கான ஆதாரமே பாத்தீங்கன்னா முருகர் தான். வேல் இருக்கு இல்லைங்களா? வேல்னா என்ன, வேலோட இது என்ன தெரியுங்களா? உயிர் அணுக்களோட அந்த லோகோ தான் பாத்தீங்கன்னா வேல். உயிரணுக்களோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு உயிர் ஜனிக்கிறது, ஒரு புது வாழ்க்கை. இப்ப யாரா இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன் மேடம், நான் அவமானப்படுறேன், ரொம்ப மன சங்கடத்துல இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுனே தெரியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே என்னால முடியல. செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 எழுந்துறீங்க, ஓகேங்களா? முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் போயிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. எண்ணி 48 நாள் உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையா? ஓபன் சேலஞ்ச். அவ்வளோ பவர் இருக்கிறது தான் இந்த செவ்வாய் ஹோரை. கரெக்டா 6 to 7 போயிடணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. 48 நாளோ அல்லது 48 செவ்வாய்க்கிழமையோ இந்த மாதிரி போய் பாருங்க. லேடிஸா இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை என்னால போக முடியல மேடம் அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை போய் பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குன்றத மட்டும் பாருங்க. ஓகேங்களா?
ஸோ செவ்வாய் ஹோரையை வந்து என்னென்னத்துக்கு கடன் தீர்க்கறதுக்கு பயன்படுத்தலாம், சகோதரத்துக்கு உதவுறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு மிஷினரி வாங்குறேன், நான் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கேன், ஒரு மிஷின் வாங்க போறேன், ஒரு எந்திரம் வாங்க போறேன், சமையல் பொருள் வாங்க போறேன், கத்தி வாங்க போறேன், வீட்டுக்கு கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு அருவமனை வாங்குற, கத்தி வாங்க, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நீங்க இந்த செவ்வாய் ஹோரைய பயன்படுத்தலாம். ஒரு ரத்தம் வந்து எனக்கு ரொம்ப அனிமிக்கா இருக்கேன், நான் ரத்த தானம் பண்ண போறேன், இல்ல ரத்தம் வந்து ரத்தம் மத்தவங்களுக்கு கொடுக்க போறேன், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து எனக்கு ரொம்ப அனிமிக்கா இருக்கேன், நான் வந்து ஏதோ இன்டேக் எடுக்க போறேன், செவ்வாய் ஹோரையில எடுத்தீங்கன்னா பன்மடங்கு உங்க உடம்புல வந்து ரத்தம் பெருகும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை வருது இல்லைங்களா, ஆயுத பூஜை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில போட்டு பாருங்களேன். அடுத்த வருஷத்துல இருந்து, அதாவது செவ்வாய்க்கிழமையில 6 to 7, மற்ற நாட்கள்ல நீங்க வந்து கூகுள்ல போட்டீங்கனாலே வந்துடும். செவ்வாய் ஹோரைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹோரையில ஆயுத பூஜை வந்து 3 வருஷம் நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் டெவலப் ஆகி வரதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆயுதம்னாலே அங்க வந்து செவ்வாய் வந்துருச்சு. ஆயுத பூஜை ஸ்பெசிபிக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். துர்கை வழிபாடு, ருத்ரன் வழிபாடு, இதெல்லாமே வந்து நீங்க செவ்வாய் ஹோரையில பண்ணும் போது மிகப்பெரிய மாற்றம் தரும். இந்த சூரியன், செவ்வாய், குரு, இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு கிரகங்கள். ஓகேங்களா. ஒரு விஷயத்த வந்து அழிக்கக்கூடிய தன்மையா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு நெருப்பு சொல்றோம் இல்லையா, விளக்கேத்துறதுமே நெருப்பு தான், ஒரு வீட்டை எரிக்கிறதுமே வந்து நெருப்பு தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து அழிக்கணும், எனக்கு வந்து இந்த கடனே வேண்டாம், எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு நினைக்கிறதும் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில தான் நீங்க வந்து பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லா டெவலப் ஆகணும், ஒரு வந்து போல்டா ஒரு டிசிஷன் எடுக்கணும், எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு தைரியமே வரமாட்டேங்குது, ஒரு வீரியம் வேணுங்க. ஓகேங்களா. எது பண்ணோம்னாலும் ஒரு வீரியம் வேணும் இல்லைங்களா. ஒரு செயல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், வீரியம் வேணும். அந்த வீரியம் எங்க இருக்கு, செவ்வாய் ஹோரையில மறைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து செவ்வாய் பலமா இருக்கவங்களுக்கு வீரியமா இருக்கும். செவ்வாய் பலம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமையில 6 to 7 முருகர் வழிபாடு பண்ண 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 பாத்தீங்கன்னா ஒரு 48 நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த வீரியம், தைரியம் இதெல்லாம் வரும். கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, படிங்க, துவரம்பருப்புல செய்த சாப்பாடை வந்து தானம் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது செவ்வாய் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். நிச்சயமா வந்து பலம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா இது தேவை. சோ ஓகேங்களா. செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமைன்னும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சிவன், நம்ம வந்து முருகரோட வழிபாடு இது தனியா இருக்கட்டும். பொதுவா செவ்வாய் ஹோரையில சிறப்பானது வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவன் கோவிலில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு, விஷ்ணு கோவிலில் இருக்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, விஷ்ணு கோவிலில் இருக்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. இத பண்ணி பாருங்கள். எதுவுமே கேட்காதீங்க, பிளைண்டா பண்ணி பாருங்க. வாழ்க்கையில இப்ப ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மேடம், சரிங்களா, செவ்வாய் சம்பந்தமா இருக்கா, புதன் சம்பந்தமா இருக்கா, சூரியன் சம்பந்தம், அதனால பிரிச்சு சொல்றேன். சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அந்த கேட்டகரிக்குள்ள வந்துருங்க. என்ன வேணும், எனக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், செவ்வாய் ஹோரையை பயன்படுத்திக்கலாம். எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரி வாங்கணும், செவ்வாய் ஹோரையை பயன்படுத்திக்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு ப்ரொமோஷனை வந்து இது பண்றதுக்கோ எனக்கு வந்து தைரியம் வரல, செவ்வாய் ஹோரை பயன்படுத்தலாம். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து, எனக்கு வந்து ரத்தம் வந்து இல்ல மேடம், எனக்கு வந்து ஏதாவது சாப்பாடு இன்டேக், இப்போ ஒரு கருப்பு திராட்சை அதெல்லாம் நிறைய நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, கருப்பு திராட்சை இது பண்றது ஆகட்டும், அல்லது கோவில் வழிபாடு ஆகட்டும், நீங்க வந்து செவ்வாய் ஹோரையில பயன்படுத்தலாம். பன்மடங்கு நீங்க நார்மலா பண்றதை விட நார்மலா இன்க்ரீஸ் ஆகுறதோட உண்மையா இது வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்ல, கண்டிப்பா ப்ரூவ்டு ஒண்ணு. நீங்க வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணி இதே நான் லைவ்ல வந்து வரேன், நீங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு ரத்தம் இல்ல அனிமிக்கா இருக்கு, நான் செவ்வாய் ஹோரையில இந்த 3 ஹோரை 4 வாட்டி 3 வாரம் 4 வாரம் இதை பண்ணிருக்கேன், டிஃபரன்ஸ் இல்ல இருக்கு, இத சொல்லுங்க. 100% டிஃபரெண்ட் இருக்கும் மத்ததுக்கும் இதுக்கும். இப்ப ஒரு ஹெல்த் இஷ்யூங்க, சரிங்களா, செவ்வாய் ஹோரை தான். ஏன்னா ரத்தம் கிட்டு போனாதான் உங்களுக்கு தலைவலியா இருக்கட்டும், கண் வலியா இருக்கட்டும், அல்ல உடம்புல எந்த ப்ராப்ளமா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும். சுகருக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனா இருக்கலாம், ஆனால் ரத்தம் கெட்டு போனால்தான் வந்து உங்களுக்கு சுகரே வரும்.
அப்ப இந்த ரத்தத்தை பலம் பண்ணும்போது செவ்வாய் ஹோரையில ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்ணிட்டு வரும்போது இந்த சுகர்ல ஏன்னா சுகர் தான் வந்து இப்ப மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் 10 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு 7 பேருக்கு வந்து சுகர் இருக்கு. இப்போ நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1960s உங்க வீட்லயே நான் எதுவுமே சொல்லுங்க, உங்க வீட்லயே ஒரு ஜாதகம் இருக்கு 1960s 1970s இருக்கிற ஜாதகம், ஓகேங்களா? அந்த ஜாதகத்தை எடுங்க. 1950s 1960s 1970s இந்த ஜாதகம் எடுங்க. செவ்வாய் தோஷம் எத்தனை ஜாதகத்துக்கு இருக்குன்னு பாருங்க. அப்படியே வந்து 2000க்கு மேல இருக்கிற ஜாதகங்கள் எடுங்க. எத்தனை 10ல வந்து பாத்தீங்கன்னா 9 ஜாதகத்துல செவ்வாய் தோஷம். அதே மாதிரிதான் இப்ப சுகர் எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் நிறைய பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாதகங்கள் கெட்டு போயிருக்கு. அப்ப செவ்வாய்க்கான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது நம்ம இன்னொரு செவ்வாயை பத்தி பார்க்கும்போது செவ்வாய் தோஷங்கள்னு ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோல நான் பாக்குறேன். எதனாலனா செவ்வாய்னா என்னன்றதும் சொன்னேன் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து 7ஆம் இடத்துல செவ்வாயோ அல்லது பெண்ணுக்கு ஒரு 7ஆம் இடத்துல செவ்வாயோ இருக்குதுன்னா அப்ப அவங்களோட கலஸ்திரம் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப 12ஆம் இடத்துல செவ்வாய் எதுக்கு வந்து சொல்றோம்? 2 4 7 12 இதுல எல்லாம் செவ்வாய் இருந்தா தோஷம்னு எதுக்கு சொல்றோம்னா 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அயனம் சயனம் படுக்கை அறை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம். அப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கும் போது அதே மாதிரி ஆணுக்கும் அந்த மாதிரி இருந்தால்தான் அவர்களுக்கு தாம்பத்தியம் வந்து கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அதிகப்படியான ஒரு தாம்பத்திய ஈடுபடும், ஆணுக்கு வந்து கம்மியா இருக்கும். அல்லது ஆணுக்கு அது அதிகப்படியா இருக்கும், பெண்ணுக்கு கம்மியா இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தான் ரத்தம் தான். பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து இந்த ரத்தத்துக்கு இந்த ரத்தம் செட் ஆகும். நம்ம வந்து செவ்வாய் தோஷத்துல வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஹோரே. ஸோ அதனால சொல்றேன், எல்லாம் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் வந்து ஒண்ணுமேல ஜோஷியம் போய் அது இதுன்னு நீங்க போடுற ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் எல்லாமே நம்ம எப்படி நடக்கிறோம் ஒரு செகண்டும் கால்குலேட்டடுங்க. நம்ம நினைக்கிறோம் ஏனோ தானோ நம்ம வாழலாம், எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ரிட்டன் ஒண்ணு. எந்த பிறவில இவங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிறவி இவங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த பிறவி கஷ்டப்படுவாங்க, எந்த பிறவி அறிவு வரும், இது எல்லாமே ரிட்டன் ஒன். இந்த கர்மா இருக்கிறவங்களுக்கு இது புரியும். கர்மா இருக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் செவிடங்காதுல என்ன சங்கு ஊதுனாலும் கேட்கவே போறது இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரிதான் அவர்களுக்கூட கர்மாவுக்கு ஏற்றபடி நடக்கும், நடந்துப்பாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஆனா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள்ன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து இதுல இருந்து தான் நம்ம இது எல்லாமே ப்ரூவ்டு ஒன்னு. இது எல்லாமே சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ். அதனால நீங்க இது வந்து டவுட்டே பட வேண்டாம். அதோட ஆதிக்கத்துலதான் வந்து நம்ம இருக்குமே, சரிங்களா? ரொம்ப செவ்வாய் ஹோரை பாருங்க எவ்வளவு போயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன் ஹோரை. சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா ஹோரையே பாருங்க இவ்வளோ 7:30 ஆயிடுச்சு. ஓகே, ஹோரையே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன் ஹோரை. புதன் ஹோரை ஓகேங்களா? புதன்கிழமை காலையில 6 to 7 வந்து பாத்தீங்கன்னா புதன் ஹோரை ஸ்டார்ட் ஆகும். மக்களே பாத்தீங்களா, லைக் பண்ணாம விட்டுட்டீங்க பாத்தீங்களா? தேங்க்யூ. 200 லைக்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பாத்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் பண்ணணும். லைக் பண்ணிட்டு பாருங்க. நல்லா இருக்குங்களா? கொஞ்சம் ரொம்ப நிறைய பேசுற மாதிரி இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 2 seconds கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாதனால டக்குன்னு ஹோரையை பத்தி சொல்லிடுறேன். சூப்பர் லோகநாதன். தேங்க்யூ ராஜ் சுபாஷ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அப்படியே இவ்வளோ மேக்கப் பண்ணிருக்க, சிம்பிளாவா இருக்க. தேங்க்யூ ஷாமலா ராமகிருஷ்ணன். தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் தேங்க்ஸ் அ லாட். டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து மக்களே. புதுசா பாக்குறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இப்போ வந்து இது முடிச்சு கரணம் இருக்கு, கரணம் முடிச்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன் இருக்கு, சாரி கேள்வி பதில் செஷன் இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த ஒரு இதெல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்க ஜாதகம் வந்து பாத்துக்க முடியும். ஏதாவது ஒரு கேள்வி ஒரு பதில், கம்ப்ளீட்டா உங்க ஜாதகத்தை பார்த்து தான் நான் சொல்லுவேன். வேற எந்த ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ராஜி சுபாஷ் தெரியாதுமா, வாட்ஸ்அப் பண்ணுங்க, யாருன்னு தெரியாதுமா, சாரி. பட் அடிக்கடி வருவீங்கன்னு நினைக்கிறேன். கீப் கண்டினியூ டுடே கிளாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ராம் தர்மா, ரொம்ப நன்றிங்க. த எக்ஸலண்ட் அஸ்ட்ராலஜி சர்வீஸ் ஷுட் கண்டினியூ ஃபியூச்சர். ஷோர் டெஃபினெட்லி. ஐம் ஆல்ரெடி காட் யுவர் ப்ரெடிக்ஷன் மேம். சாரி ராஜேஷுபா, தயவு செய்து இதுல வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. சரிங்களா? தெரியாது யாருன்னு, அதனாலதான். ஓகே ஃபைன். அடுத்தது போயிடலாமா? புதன் ஹோரை.